மண்ணையும் மணலையும் கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? மலைகளை முழுகினா பின்ன வேற என்ன நடக்கும்? கனிம வளங்களை கொள்ளையடிச்சா பின்ன வேற என்ன நடக்கும்? இந்த மணல் கொள்ளையில ஈடுபட்டவங்களை மேல நீங்க சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு அது போதுமானதாக இல்லை அப்படின்ட்டு சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னிச்சே, மறந்துட்டீங்களா? இந்த மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இதுக்கெல்லாம் காரணம் மணல் மாஃபியா குரூப் தான் மதுரை உயர் நீதிமன்றம் அந்த கிளை சொன்னிச்சு. அதை மறந்துட்டீங்களா? இந்த மணல் மாஃபியா குரூப்புக்கு ஆதரவு அளிக்கிறது யாரு? உங்க திமுக கவர்மெண்ட் தானே. அது இல்லன்னு சொல்ல முடியுமா? அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? நீங்க தானே. அது இல்லன்னு சொல்ல முடியுமா? தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்துல உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்ட் குப்பராட்சி படுத்துக்கு உங்க கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சரி, அதை விடுங்க. நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல் எல்லாம் மழையில நனைஞ்சு வீணா போச்சு. டெல்டா காரன்னு சொல்லிக்கிற நீங்க அதை ஏதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்று இருக்கிறீங்களா? கூண்டாஸ்ல மட்டும் போடுவீங்க. இதானே உங்களுடைய அந்த சாதனை.